உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா அருகே உள்ள ரஸ்ஸா பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான பப்பன் சிங் ரகுவன்சி. பாஜகவைச் சேர்ந்த இவர் மாவட்ட அளவில் கட்சி பொறுப்பு வகித்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் கிசான் கூட்டுறவு ஆலையின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறார். தற்போது பப்பன் சிங் பற்றிய ஒரு ஆபாச வீடியோ தான் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை திறந்தாலே பாஜக நிர்வாகியின் ஆபாச வீடியோ தான் டைம்லைனில் வந்து நிற்கிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 70 வயதான பாஜக நிர்வாகி பப்பன் சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பீகார் மாநிலத்தில் உள்ள துர்க்கிபூர் கிராமத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பெண் நடன கலைஞர் ஒருவர் பப்பன் சிங்கிற்கு அருகில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். இதனை அவரும் ரசித்துக் கொண்டிருந்த போது திடீரென அவரது மடியில் உட்கார்ந்த பெண் நடன கலைஞர் அனைவரது முன்னிலையிலும் ஆபாச செயல்களில் ஈடுபட்டார். அப்போதும் அதை தடுக்காத பப்பன் சிங் அந்த பெண்ணிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டார். இதனிடையே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இச்சம்பவத்தை வீடியோ எடுத்து அதனை சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ காட்டு தீ போல் பரவி வரும் நிலையில் இதை கண்ட பாஜகவினர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து நிற்கின்றனர். மறுபுறம் இந்த வீடியோ விவகாரத்தை தெரிந்து கொண்ட பப்பன் சிங் அதனை முழுமையாக மறுத்திருக்கிறார். அந்த வீடியோவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் யாரோ வேண்டுமென்றே இது போன்ற வீடியோவை போலியாக வெளியிட்டுள்ளனர். நான் வயதானவன். நான் இது போன்ற செயல்களை ஒருபோதும் செய்ததில்லை என்று பப்பன் சிங் பதற்றத்துடன் கூறியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, இந்த வீடியோ சமாச்சாரம் குறித்து பேசிய அம்மாநில பாஜக உயர்மட்ட தலைவர்கள் சம்பந்தப்பட்ட பாஜக நிர்வாகி மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர்.